ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, 6th புக்கில் பயிற்சி 3.4 மூணாவது கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கொஷின் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில், இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு இதில் ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன? இப்போ இதில் வந்து ஆரஞ்சு வந்து 8 ஆரஞ்சு இருக்குது, இதில் மஞ்சள் வந்து 4 இருக்குது. இப்போ இதுக்கு வந்து விகிதம் கண்டுபிடிக்கணும். இப்போது ஆரஞ்சு வந்து 8, மஞ்சள் வந்து 4. இப்போ இது 4 அடித்தோம்னா 4 2 8, 1 4 4. அப்போ வந்து 2:1 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. இதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போ இதில் 2வது கொஷின் பாருங்கள். பச்சை மற்றும் நீல நிற கனசதுரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பச்சை வந்து 3 பச்சை இருக்குது. அடுத்து பச்சை மற்றும் நீலம் வந்து 9 இருக்குது. இப்போ இதுக்கு விகிதம் கண்டுபிடிக்கணும். பச்சை வந்து 3, நீலம் வந்து 9. இப்போ 1 3 3 3 9. அப்போ 1:3 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்களை காணலாம்? இப்போ இதில் பச்சை அப்படின்னு ஒரு வண்ணத்தை எடுத்துட்டோம்னா மற்ற 3 வண்ணங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு வண்ணத்தை எடுத்துட்டோம்னா மீதி இருக்க 3 வண்ணங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இதில் மொத்தம் நமக்கு எத்தனை வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4, மொத்தம் 4 வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு வண்ணத்தையும் நம்ம 3 வண்ணங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அதனால் இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 × 3 = 12. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12 வண்ணங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். பயிற்சி 3.4 4வது கொஷின் பாருங்கள். பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். A/B மற்றும் B/C ஆகியவற்றை காண்க. இவை விகித சமமா என்பதை சரிபார்க்கவும். கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பி பெறுவதை போல் ஏ பெறுகிறாராம். அடுத்து சி பெறுவதை போல் பி பெறுகிறார். இப்போ இது ரெண்டையும் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த விகிதம் கேட்குறாங்க. இந்த விகிதத்தை கண்டுபிடிச்சிட்டு இது வந்து விகித சமமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறாரா? அப்போது ஏ அப்படிங்கிறது வந்து 2 மடங்கு, பிங்கிறது வந்து 1 மடங்கு. இப்போது இந்த A/B அப்படிங்கிற விகிதம் வந்து 2:1 அப்படின்னு ஆகும். இப்போ அடுத்து பாருங்கள். சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். அப்போது பி வந்து 2 மடங்கு பெறுகிறார், சி வந்து அப்போது 1 மடங்கு. அப்போது இதுவும் வந்து 2:1. இப்போ இது பாருங்கள். A/B அப்படிங்கிறது 2:1, B/C அப்படிங்கிறது 2:1. இப்போ இது வந்து விகித சமத்தில் இருக்குது. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது விகித சமமாகும். விகித சமம். அதோட விகிதம் கேட்டிருந்தாங்க, விகிதமும் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து விகித சமம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் சத்துமிக்க உணவான கேழ்வரகு களியை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்கள் பாருங்கள். கேழ்வரகு மாவு, பொருள் பேர் வந்து கேழ்வரகு மாவு, அளவு வந்து 4 குவளைகள், உடைத்த பச்சரிசி 1 குவளை, தண்ணீர் 8 குவளைகள், நல்லெண்ணெய் 15 மில்லிலிட்டர், உப்பு பார்த்திங்கன்னா 10 மில்லிகிராம். இப்போ இந்த அளவு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கொஷின் பாருங்கள் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு. 1 குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைத்த பச்சரிசியின் அளவு எவ்வளவு? நமக்கு இங்கே கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 குவளை கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு உடைத்த பச்சரிசி வந்து 1 குவளை. நமக்கு கொஷினில் கேட்குறதே 1 குவளை கேழ்வரகு மாவுன்னு கேட்குறாங்க. அப்போது அதுக்கு உடைத்த பச்சரிசி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். 4 குவளை கேழ்வரகு மாவுனா 1 குவளை உடைத்த பச்சரிசி. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம 1 குவளை கேழ்வரகு மாவு அப்படி இருந்தோம்னா இந்த 4 வந்து ஈக்குவல் டவுன் போயிடுமா? அப்போது 1/4 அப்படிங்கிறதா மாறும். அப்போ 1/4 குவளை வந்து உடைத்த பச்சரிசி. அப்போ 1/4 அப்படிங்கிறது வந்து என்னென்னா 1/4 குவளை. 1 குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தினோம்னா 1/4 குவளை வந்து உடைத்த பச்சரிசியை பயன்படுத்தணும். இதான் இதுக்கான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 16 குவளை தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவளை கேழ்வரகு மாவு பயன்படுத்தப்பட வேண்டும்? கொஷினில் பாருங்கள். 8 குவளைகள் தண்ணீர்னா கேழ்வரகு மாவு வந்து 4 குவளைகள். நமக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா 16 குவளை வந்து தண்ணீரை பயன்படுத்தினா எவ்வளோ கேழ்வரகு மாவுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து 16 குவளை தண்ணீரா? இப்போ இங்கே 16 வரும்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? 8 வந்து 2ஆல் பெருக்கினா நமக்கு வந்து 16 வந்துடும். இப்போ 16 குவளைகள் தண்ணீர்.
இப்போது இதே மாதிரி இந்த 4 குவளை கேழ்வரகு மாவு வந்து 4 வந்து 2ஆல் பெருக்கணும்னா 8 குவளைகள் வந்து கேழ்வரகு மாவு வந்து நமக்கு தேவைப்படுது. இதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். மேற்குறிப்பிட்டவற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது ஏன்? இப்போ இந்த அளவு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து எந்தெந்த விகிதத்தை வந்து தொடர்பு படுத்த முடியாதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து இந்த லாஸ்ட்டு 2 நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெயும் உப்பையும் தான் வந்து நம்மளால் தொடர்பு படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்களே, ஏன் அப்படின்னா வந்து இந்த 3 அளவுகளும் குவளைகள் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியும். இது வந்து பாருங்களேன், இது வந்து மில்லி லிட்டர் மில்லிகிராமில் இருக்குது. அதனால் வந்து இதை விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது. இதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து வேறு கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம்.